ஒரு காலத்துல அனந்த்பூர் என்கிற ஒரு ஊர்ல அடர்ந்த காட்டு பகுதிக்கு நடுவுல மருமகன் நிறைஞ்ச ஒரு அரண்மனை ஒன்று இருந்துச்சான். அந்த அரண்மனைக்குள்ள பல தீய சக்திகள் இருப்பதாகவும் அந்த தீய சக்திகள் வெளியில வராம இருக்கிறதுக்காக பல மந்திரங்கள், மாந்திரிகங்கள், பூஜைகள் செய்து அந்த தீய சக்திகளை கட்டுப்படுத்தி ஒரு குடுவைக்குள்ள அடைச்சி வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட தீய சக்திகள்லாம் அந்த அரண்மனையிலேருந்து வெளியில வராம கட்டுப்படுத்தி சக்தி வாய்ந்த ஒரு சாமியார் காலகாலமா பாதுகாத்துக்கிட்டு வர்றாங்க. டேய் ரிக்கி, இன்னைக்கு மட்டும் பிளான் பண்ணபடி முடிச்சிட்டோன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட். விடுமச்சு பார்த்துப்போம். கைவரிசையை காட்டிட வேண்டியது தான். நல்லா தாண்டா கட்டிக்கிறாங்க வீட்டை. என்ன ரொம்ப அடி வாங்கியிருக்கு. புறாடா கத்தாத, சத்தம் போடாம வாடா. டேய் நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் பார்க்குறேன். லக்கா மாட்டிக்கிச்சு, லக்கா மாட்டிக்கிச்சு. என்ன வெயிட்டு என்ன இருக்கு? பாட்டிலு இது தராது. அடுத்தன்னா இதுவும் பாட்டிலு, இது வேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பண்ண புதையில இருக்க போது இதுவும் பாட்டில் தான். இது 5 பைசாக்கு தராது. காசு, பணம், எவ்வளோ பணம். லக்ஷ்மி தேவி தேங்க்ஸு. கடவுளே, இனி என்ன ஆக போகுதோ? வீசி போன புயலில் ஒரு பட்டாம் பூச்சி மோத. டேய், இந்த மரத்தோடு சேர்த்து ஒரு போட்டோ எடு. என்னடியாச்சு? ரியா, ரியா, ஐயா கொஞ்சம் உதவி பண்ணுங்க. இவன் என் காதலி, நல்லா தான் இருந்தா. திடீர்னு வலிப்பு வந்து கீழே விழுந்துட்டா. ஓம் ரீம் ரீம் ஹீம். ஐயா என்னாச்சு ஐயா? தம்பி, இது வலிப்பில்லப்பா. இந்த பெண்ணோட உடம்புல ஒரு கெட்ட ஆவி புகுந்துரு. என்ன சாமி பயமுத்துறீங்க? இந்த காலத்துல ஆவியாவது பேயாவது? அப்படி எல்லாத்தையும் சொல்ல முடியாது. நீ இந்த பக்கம் வா. ஓம் ரீம் ரீம் ஹீம் ஹீம் ஹீம். ஓம் ரீம் ரீம் ஹீம் ஹீம் ஹீம். எப்படியாச்சும் காப்பாத்துங்க சாமி. நீ நினைக்கிற மாதிரி இது அவ்வளவு சுலபம் இல்லை. இது சாதாரண பேய் இல்லை, கோரோபா. ரொம்ப கொடூரமானது. எப்படி சாமி காப்பாத்துறது? அது உன் கையில தான் இருக்கு. என் கையிலையா? புரியலையே. இன்னைக்கு துர்காஷ்டம், அதுக்கு சக்தி அதிகமாக இருக்கும். நீ ஆத்ம உலகத்தில் போய் அதோட சக்தியை குறைக்கணும். அப்படி செஞ்சாதான் என்னால் அதை கட்டுப்படுத்த முடியும்.
தீய ஆத்மாவை எதிர்க்கிற எல்லா சக்தியும் இந்த மோதிரம் உனக்கு கொடுக்கும். நான் போய் பூஜையை ஆரம்பிக்கிறேன். ஓம் க்ரீம் 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 க்ரீம். ஓம் க்ரீம் 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 க்ரீம். ஓம் க்ரீம் 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 க்ரீம். ஓம் சிவாய நமக. ஓம் ஸ்ரீ பார்வதிவே நமக. ஓம் ஸ்ரீ விக்னேஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீ பாலமுருகனே நமக. ஓம் க்ரீம் 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 க்ரீம். ஓம் க்ரீம் 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 க்ரீம். ஓம் க்ரீம் 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 க்ரீம். இதான் ஆவி உலகமா? எப்படி இருந்து தப்பிக்கிறேன்? அம்மா அம்மா. ஓம் கம்சம் பிரபுஜே நமக. ஓம் கிரீசாய நமக. ஓம் கம்சம். ஓம் ஏன்டா வண்டியை நிறுத்தின? 2 ஹவர்ஸாக கார் ஓட்டுறேன், உடம்பெல்லாம் வலிக்குது. மனசாட்சியே இல்லாமல் ஃபோன் பார்த்துட்டு வர்ற. சாரிடா மச்சான், நான் பார்க்கல. வேணும்னா 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு ஓட்டு. அப்போ கூட நீ ஓட்டுறன்னு சொல்ல மாட்ட.
சரி இறங்கு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போவோம். ம்ஹும். ம்ஹும். டேய், போனை பார்க்கறதுக்கு அவ்வளவு தூரம் வந்த, இதுக்கு நீ வீட்டிலே இருந்திருக்கலாம். மச்சி, சென்னையில வெள்ளம் வந்து 1 வாரம் ஆச்சு. அதான் எந்த நிலைமையில இருக்குதுன்னு நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். டேய், நீ என்ன இந்த தொகுதி சாமாவா? உனக்கே அவ்வளோ வைக்கிற? காமெடி. ஏண்டா, ஒரு குடிமகனா நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேணாம்? யாரு நீ? குடிமகனா? ஒரு கோட்டரே தர மாட்ட. அது போன மாசம். அப்போ இந்த மாசம் ஆஃப் அடிச்சாலும் அசராம நிப்பேன்டா. யாருக்கிட்ட? என்னடா மச்சி, ஊர்ல ஒரு வயலையும் காணோம், ஒரே சைலண்டா இருக்கு. என்ன ஊருடா இது? என்னடா பேரு இது? வேதாளபுரமா? தங்களை அன்புடன் வரவேற்கிறதா? என்னது வேதாளபுரமா? அதுக்கு ஏன் இவ்வளோ சீனு? டேய், இந்த ஊரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன்டா. ரொம்ப டேஞ்சரான பிளேஸ்டா. அப்படி என்னடா கேள்விப்பட்ட? நைட் டைம்ல வேதாளம் சுத்திக்கிட்டு இருக்குமாண்டா. அது கண்ணு இல்லை, கண்ணு. அதை பார்த்தா கல்லாயிடுவோமாண்டா. வாடா, முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவோம். ஏண்டா, வேதாளபுரம்னு பேர் வச்சா வேதாளம் வருமா? அப்ப தலைவெட்டிபுரம்னு பேர் வச்சா தலைய வெட்டிட்டு எல்லாரும் சுத்துவாங்களா? ஏண்டா, நான் சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ சிரிக்கிற. உனக்கெல்லாம் பட்டாதாண்டா புத்தி வரும். முதல்ல வண்டியில இருந்து ஏறு. யாரா இவன் இந்த காலத்துலயும் வேதாளம் விவேகம்னு அஜித் படம் டைட்டிலா விட்டுட்டு இருக்கான்? ஆஹா, டேய், கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுடா. டேய், பயப்படாதடா, வேதாளம்லாம் ஒன்றும் வராது. பொறுமையா ஸ்டார்ட் பண்ணு. இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. இவன் வேற காரை கொடுத்துட்டு ஓயாம போன் பண்ணிட்டு இருக்கான். சொல்லுடா. என்னடா, போயிட்டீங்களா? இல்லடா, கார் ஸ்டார்ட் ஆக மாட்டுது. கார்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா? கார்லாம் ப்ராப்ளம் இல்ல, பெட்ரோல் போட்டியா? அப்ப நீ போடலையா? காரு தான் ஓசி, பெட்ரோலமாடா ஓசியில போட்டு தருவாங்க. சரி, இப்ப எங்கடா இருக்கீங்க? இது ஏதோ வேதாளபுரம்னு ஒரு ஊராம். எது வேதாளபுரமா? ராத்திரியில் அங்க என்னடா பண்றீங்க? சீக்கிரம் கிளம்புங்கடா. ஏன்டா நீயும் இவன மாதிரியே ஷாக் ஆகுற? டேய், அது டேஞ்சரான இடம்டா. பெட்ரோலை போட்டுட்டு சீக்கிரம் கிளம்புங்கடா. சரி சரி, இதோ கிளம்புறோம். இந்த செல்போன் பார்க்குறோன்னெல்லாம் வேதாளமே கூப்பிட்டா கூட திரும்ப மாட்டான போல் இருக்கு. மச்சான், வழியில வேதாளம் வந்துடுச்சுன்னா என்னடா பண்றது? எப்பாடே, 5 நிமிஷமா பில்டப் தான்டா கொடுக்குறீங்க, கண்ணுல காட்ட மாட்டீங்களடா. மச்சான், அர்ஜென்ட்டா வருதுடா, எங்கேயும் போயிடாத, இங்கே இரு. போய் தொலைடா, பயத்துல இங்கேயே போயிடாத. சரியா மச்சா? செல்லாத்தா டும், மாரியாத்தா டும், செல்லுக்கு கொஞ்சம் டவர கூடு காளியாத்தா. முன்ன பாத்திருக்கா நீ? இப்போ பாருடா. குரலா மாத்தி பேசினா பயந்துருவோமா என்ன? எங்க போனா இவன்? டேய் மச்சி, எங்கடா போன? அந்த 3வது மரத்துக்கிட்ட. எந்த மரம்டா? நேரா வா வா வா. என்னடா இது? ஐயோ, இவ்வளவு பேர் சிலை ஆயிட்டாங்களா? தேவா தேவா,
தேவா தேவா என்ன நடந்துச்சு? ஒருவேளை இதுதான் வேதனமா இருக்குமோ? மறைஞ்சவரை தாக்குது. என்னடா இது? எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சோம். என்னமோ எழுதிருக்கு. தன் கண்ணே தனக்கெதிரி. வா இப்ப வா வா. என்னடா குமாரு, ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கோம், எதுவுமே பேச மாட்டேங்கிற? இல்ல மச்சான், நீ வேற ஃபாரின்லாம் போயிட்டு வந்திருக்க, பார்க்கறதுக்கு வேற டாம் குரூஸ் மாதிரி பல இருக்க, அதான் பேச்சே வர மாட்டேங்குது. டாம் குரூஸ்? நானு? என்னடா கலாய்க்கிற? ஓசில சரக்கு வாங்கி தராங்கிறதுக்காக வாய்க்கு வந்தபடிலாம் பேசக்கூடாது, புரிஞ்சுதா? என்ன மச்சான், நான் சரக்கு கோசரமா வந்தேன்? இல்ல, சந்திராயன் ராக்கெட் விட வந்தேன். ஓசில குடிக்கதானடா வந்த? ஐயா பேட்ற, ஃபாரின் போறதுக்கு முன்னாடி நம்ம கையில நீயும் ஓசி குடி தானே? சரி சரி விடுமச்சி, எதுக்கு பழசெல்லாம் பேசிக்கிட்டு. பின்ன நம்ம கையிலேவா? அது இருக்கட்டும், நமக்கு ஒரு வேலை பாரு, அப்படியே ஃபாரின்ல செட்டில் ஆயிடலாம். ஃபாரின்ல வேலையா? நீ முதல்ல 10வது பாஸ் பண்ணியா? எப்பா, என் ரிசல்ட் தான் சன் டிவிலயே சொன்னாங்களே, நீ பாக்கலையா? சன் டிவியா? அந்த டிஸ்கவரியில சொல்லணும். ராமு ஓட்டாதீங்கோ. ஓட்டுறதுக்கு நீ என்ன ஆடா மாடா? வந்தமா சாப்பிட்டமா போனாமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு
இடம் தேடுறதுக்கு 7 மணி நேரம் ஆச்சுன்னா எப்படிடா? எப்பா ஒரே கலீஜா இருக்குப்பா. கூட்டி சுத்தமா இருக்கிறதுக்கு இது என்ன வீடா, காடுடா? ஏதாச்சும் ஒரு இடத்த பார்த்து நிப்பாட்டுறா டுபுக்கு. என்னடா மச்சான், சரக்கு அடிக்கலான்னு கூட்டு வந்துட்டு ஏதோ பயங்கரமான அமேசான் காரை காட்டுற. தோரா ஃபாரின் ரிட்டர்ன்ஸு, அதனால கண்ணு மூணு தெரியாது. என்ன தோரா பிறந்து வளர்ந்ததெல்லாம் நம்ம ஊர் தான், ஞாபகம் வச்சுக்கோ. சரக்கு அடிக்கிறதுக்கு இதாயா சரியான பிளேஸு. சரி, எங்க உட்காந்து சரக்கு அடிக்கலாம்? நான் இப்படிக்கா உட்காடுறேன், நீ அப்படிக்கா உட்காரு. இங்கயா? பெரிய மைனர் பரம்பரை, ஃபாரின் ரிட்டர்ன்ஸ் நானே இங்க உட்காடுறேன். மம்மி ரிட்டர்ன்ஸ் மாதிரி இருக்கிற உனக்கு என்னடா? அடைச்சி உட்காரு. மச்சி, புல்தரையில உட்காந்து வானத்தை பார்த்து தண்ணி அடிக்கிறதே தனி ஃபீல்டா. இதெல்லாம் கழுதைக்கு தெரியுமா? நான் கழுதையா? அவனை உன்னை எப்படி கதி கலங்கி ஓட வைக்கிறேன் பாரு. சரி சரி, ஓகே, பங்க பிரிப்போமா? டேய் மச்சான், ராமே பாட்டிலே பல இருக்கு. ஃபாரின் சரக்கா? ஆமா மச்சான், அடிச்சா சும்மா கும்முன்னு ஆகாயத்துல பறக்குற மாதிரியே இருக்கும். அப்படின்னா இவன் புண்ணியத்துல நம்மளும் இன்னைக்கு வானத்துல பறக்க வேண்டியதுதான். அப்புறம் எதுக்கு மச்சான் இந்த லோக்கல்ல 2 தீமா குடிக்க போறோம்? 2த்தையும் சாப்பிடத்தான் போறோம், ஆனா தனித்தனியா. குடிக்கிறதுக்கு முன்னாடியே வளர ஆரம்பிச்சிட்டியா? டே டியூப்லைட்டு, ஃபாரின் எனக்கு, லோக்கல் உனக்கு, புரிஞ்சுதா? என்ன லுக்கு விடுற? வேணான்னா கிளம்பு. சரி சரி, இவ்வளவு தூரம் சொல்ற, நான் இதையே குடிக்கிறேன். ஏண்டா சரக்குன்னோன்னா வந்தியே, சைடு சாச்சும் வாங்கிட்டு வந்தியா, இல்ல அதுவும் ஓசி தானா? ஐயா என்னப்பா நீ வாங்காம வருவானா? சரக்குக்கே பேர் போன ஐட்டம் ஒன்று நம்ம கையில இருக்குல்ல, ஊர்க்கா. ஊறுகாயா? மச்சான், அப்பப்ப நீ லோக்கலுங்கிறத காட்டுற பத்தியா? பாருன்றா, லோக்கல் நீ வேணும்னா ஊறுகாய நக்கிக்க. டிங், ஏன்டா வெறுப்பேத்துற? பின்ன என்னடா, இன்னும் எத்தனை ஜென்மத்துக்குடா ஊறுகா? அவன் பீஸா பர்கர்னு எங்கேயோ போயிட்டு இருக்கான். ஏய், இந்த காட்டுல போய் என்னடா சைடிஸ் தட்டுறது? மேன் வர்சஸ் வைல்டு மாதிரி புழு பூச்சி துன்றியா? உன் கதை தெரிஞ்சுதான் நம்ம ஊரு 11 to 11 கடையில சிக்கன் 65 வாங்கிட்டு வந்திருக்கேன். இதா புடி. வச்சு 65 A1. நெக்ஸ்ட் ரவுண்டு மிக்ஸ் பண்ணி அடிப்போமா? புரியல. சோக்கா கேட்டப்போ. அப்படின்னா ஃபாரின் லோக்கல் ரெண்டும் மிக்சிங் தான். உன் ஐடியாவும் நீயும் எனத்தோட தான்டா சேரும். நான் ஃபாரின் தான், நீ லோக்கல் தான். சாரி, உனக்கு லோக்கல் தான். சரி, நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிப்போமா? அவசரப்படாத மச்சி, அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக டவுன்லோட் பண்ணிட்டு வந்துடுறேன். வருது வருது, வலகு வருது. பாத்துடா, உன் பாட்டை கேட்டு காட்டுல இருக்கிற பேயெல்லாம் ஓடிட போகுது. எனக்கா பேயினா பயம்? நம்ம சந்திரமுகி ஆத்தாவை இறக்கி விட்டு உன்னை தலை தெறிக்க ஓட விடுறேன் பாரு. ராமு, இந்த மரத்துல ஏதோ ஆணி அடிச்சிருக்கு. வேண்டாண்டா, எவனாவது மந்திரிச்சு அடிச்சிருக்க போறான். அந்த ஆணிய புடிக்கிடாத. ஒரு வேலை கண்டுபிடிச்சிட்டானா? இல்லையே, இவனை வச்சு செய்யணும். நான் அடிப்ப ஆரம்பிக்க வேண்டியதுதான். அட வீணா போனவன, புடுங்காதன்னு தெளிவாதனடா சொன்ன. சும்மா கிடந்த சந்திரமுகிய உசுப்பேத்தி விட்டியடா. அங்கே கிடந்து சாவு.
தேங்க்யூ ஆனி. ஓடுடா ஓடு. இனிமே ஃபாரினும் எனக்கு தான், லோக்கலும் எனக்கு தான். ஐ எம் வெரி ஹாப்பி மாமு. எனக்கா ஃபாரின் சரக்கு, எனக்கா லோக்கல் சரக்கும் எனக்கா சைடிஸும் எனக்கா. என்னடா இது ஃபாரின் சரக்கு, குடிச்சதே தெரியல. எங்கடா சரக்கை காணோம்? யாரை நம்பி நான் பிறந்தேன்? வாங்கடா வாங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்பு வாங்கடா வாங்க. ஏய், வரும்போது ஃபாரின் சரக்கோட வாங்கடா. எங்கடா சரக்கை காணோம்? எப்படா? ஏய், ஏன்டா அவன் நம்ம சரக்கு மேலே கை வச்சது? நானே பெரிய தில்லாலங்கடி, நம்மக்கிட்டேயே தௌலத்தா? ஏய், ஏவன்டா அது? நான் தான் குமார். ஏய், நான் தானா? யாரு? பாப்பா கடை ஆட்சிக்கனோட பையன் ஆறு. ஆமா, ஆறு. நீ கூட 5 ஆப்பம் வாங்கி தின்னுட்டு காசு கொடுக்காம போனீங்க, ஞாபகம் இல்லை? தோப்பா பழச கலனிக்குன்னு வாத்தாவையும் அவ கொடுத்த ஆப்பத்தையும் மறக்க முடியுமா? என் நண்பனைய எப்படி தலை தெறிக்க ஓட வச்சான் பார்த்தல்ல? ஏன் பின்னால என்ன பேசின்னு இருக்கா? முன்னால வாயா. என்னப்பா அது? சரக்குன்னு வந்து நிக்கிற மாப்பிள்ளைக்கு அம்பட்டு வெறி. அதான் ஒன்றுக்குள்ள ஒன்று ஆயிட்டோமே. பின்ன என்ன சமஞ்ச பொண்ணு மாதிரி முக்காடை போட்டு நிற்கிற? முக்காடை எடுத்துட்டு உட்காரு, ஒரு ரவுண்டு போகலாம். ஆமாம், ஃபாரின் சரக்கும் லோக்கலும் மிக்ஸ் பண்ணி அடிச்சா தலை வலிக்கும். எனக்கு வலிக்காது, உனக்கு தான் வலிக்கும். ஏன்டா அப்படி சொல்ற? ஏன்னா எனக்கு தான் தலையே இல்லையே. ஏய் சுசி, இவ்வளோ தூரம் எதுக்குடி வந்த? போனோண்டா வந்த? நாங்கெல்லாம் பாரு எவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ என்ன இவ்வளோ தூரம் இந்த ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்க? வேற என்ன பண்ண சொல்ற? எங்களை மாதிரி சரக்கு அடிச்சு என்ஜாய் பண்ணு. சரக்கு அடிக்கிறது தான் என்ஜாய்மெண்ட்டா? அதுக்கு ஏன்டா இங்கே வந்தீங்க? அதுக்கு வீட்டில் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம்ல. எங்களுக்கு இதான் என்ஜாய்மெண்ட்டு. சரி, இப்போ என்ன பண்ணலான்ற? ஏண்டா, ஆஃபீஸில் தான் உட்காந்து அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, இங்கேயும் உட்காந்து அதே போர் அடிக்கிற அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்களாடா? ஜாலியாக ஏதாவது பேசிகிட்டு இருக்கலாம்ல. இந்த நேரத்தில் என்னத்த பேசுறது? எனக்கு ஒரே போராக இருக்குது. ஏதாவது கதை சொல்லுங்களேன், அதில் நானே இம்ப்ரெஸ் ஆயிடணும். இப்போ பேய் இம்ப்ரெஸ் பண்ணணும்னா பேய் கதை தான் சொல்லணும், பரவாயில்லையா? எனக்கு ஒரு நல்ல பேய்க்க தெரியும், நான் முதல்ல சொல்லவா? சரி, நானே சொல்கிறேன். இந்த நேரத்தில் பேய் கதையா? வேற ஏதாச்சும் சொல்லுங்களேன்டா. நீ தானே போர் அடிக்குதுன்னு சொன்ன. இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கேள. சுமார் 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருக்க இதே இடத்துல ஒரு பாழடைஞ்ச வீடு இருந்துச்சான். அந்த வீட்டில் ஜெண்டான்னு 2 பேரா? அடிச்சு ஒருத்தர் தான்டா, கேளுடா. அவன் 6 மணிக்கு மேலே சின்னவன் பெரியவன்லாம் பார்க்க மாட்டான். ஏன், அவனுக்கு கண்ணு தெரியாதா? அதெல்லாம் தெரியுண்டா, சொம்ப மூடிட்டு கேளுடா. 6 மணிக்கு மேலே எவன் வந்தாலும் கொடூரமாக கொலை பண்ணிடுவான். அதனால 6 மணிக்கு மேலே யாருமே வெளியில் வர மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வெளியூர்லேருந்து வழி தெரியாமல் வந்த ஒருத்தன் இருக்கிட்டுன்னு ஒரு வீட்டு திண்ணையிலேயே படுத்து தூங்கிட்டான். ராத்திரி 12 மணிக்கு அந்த வீட்டு உள்ள இருந்து வினோதமான சத்தம் கேட்குது. அழுவுற சத்தம் கேட்டு திடுக்குன்னு தூக்கத்தில் எந்திரிச்சு மெதுவா ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா என்ன தெரிகிறது? ஓடி போன உங்க அப்பா தெரியறான். அடிச்சு உட்காரு. டேய் உதயா,
நீ சொல்லு ஜன்னல் வழியா மெதுவா எட்டி பார்த்தா பார்த்தா செண்டா கண்ணை நோண்டிக்கிட்டு இருக்கு. கண்ணா, அப்புறம் வேற என்ன பார்த்தா? அப்புறம் எங்கிருந்து பாக்குறது, நோண்டதே அவன் கண்ணை தானே. ஆ, அவன் இன்னும் கண்ணை தேடி இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கான். அவன்தான் கண்ணாயிரம். அதுக்கு ஏன்டா கத்துற? கண் ஆயிரமா? இல்லை, வாரணம் ஆயிரம். இப்போ நான் சொல்ல போகிறது கேளு. எங்கள் மாமா ஒரு சைக்கோ. உங்க குடும்பமே அப்படிதான் தெரியும். நீ ஃபர்ஸ்ட் கதை சொல்லு. இது கதை இல்லைடா, நிஜம். எங்கள் மாமா ஒரு சைக்கோ கொலைகாரன். அவர் ஒரு பொண்ணை உருகி உருகி லவ் பண்ணார். உருகிறதுக்கு அவன் என்ன வெண்ணையா? டேய், கடுப்பை கிளப்பாத, கதையை கேளு. அவர் ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தார். நான் அந்த பொண்ணு வேற ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிச்சு. மன உளைச்சல் எங்கள் மாமா சைக்கோ ஆயிட்டாரு. ஜோடியாக யார் போனாலும் அவங்க சோழியை முடிக்கிறது தான் அவரோட வேலை. இதே மாதிரி 20 ஜோடியை கொலை பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சு நாங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம். ஆனால் அங்கே டாக்டரும் ஜோடியாக இருக்கிறத பார்த்து டாக்டரையும் கொலை பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ஜோடி இல்லைன்னு அவர் கத்தி எடுத்து தலையில் குத்திக்கிட்டு அவரே கொடூரமாக கொலை பண்ணி செத்துட்டாரு. ஐ மிஸ் யூ ஸோ மச் மாமா. காரி துப்புற கதைய காவிய மாதிரி சொல்றியடா. ஏ சுசி, ஆர் யூ இம்ப்ரெஸ்ட்? அவன் வாயால் சொல்லிட்டான், நான் இப்போ செஞ்சே காட்டுறேன். தூ. எவ்வளோ சொல்கிறியே, எங்க நீ ஒரு கதை சொல்லு பார்ப்போம். எனக்கெல்லாம் பேய் கதையே தெரியாது. சின்ன வயசுலேருந்தே எனக்கு பேய்னா பயம் தெரியுமா? என் ஃப்ரெண்டு தான் இதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பா. அவ தான் இந்த புக்கை கொடுத்தா. அந்த புக்கை படித்தா பேயே வந்துருமா. பேய் வந்துருங்கிற பயத்தில் அந்த புக்கை நான் படிக்கவே இல்லை. டேய் ஆப்பில், அப்போ அவன் ஃப்ரெண்டு தான் பேய் போல இருக்கு. எங்க கூட என்னடி புக்கு இது? வசனமே புரியல. விடு, நான் பார்க்குறேன். இது என்ன லாங்குவேஜ், ஒன்றுமே புரியல. டே தற்குறி நாய, நேராக வச்சு படிடா. அட ஆமாம், எவனோ புக்கை தலைகீழே பிரிண்ட் பண்ணியிருக்கான். டேய் உதயா, இங்கே பாருடா. நெருப்பை மூட்டி இந்த புக்கை படிச்சுக்கிட்டு இந்த பேரை 3 தடவை சொன்னால் பேய் வருமாண்டா. இந்த பேரை பாரு, காமெடியாக இருக்கு. என்ன பேருடா அது? சீன் டபாக்கு டம்டம். எது? சீன் டபாக்கு டம்டமா? டே 2 தடவை சொல்லிட்டீங்கடா, தயவு செஞ்சு இன்னொரு தடவை சொல்லிடாதீங்கடா. சீன் டபாக்கு டம்டம். டேய் என்னடா ஆச்சு? ஸ்டாலின் ஆச்சு. அப்ப அப்படிதான். இரு கொளுத்துற. உதயா, மனோ மனோ, வாங்க மாமா, சௌக்கியமா? இன்னுமா சிங்கிளா இருக்கீங்க? என்னம்மா, புக்கை ரிட்டர்ன் வாங்க நீயே வந்துட்டியா? நெக்ஸ்ட். ஹாய் ஹேண்ட்ஸம். உனக்கு ஒரு வேலையே இல்லையா? என் வேலையே இதுதானே. எத்தனை தடவை சொல்றது மீரா, என்ன இந்த ஒர்க்கர்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதன்னு? 6 மாசமும் அவன் பின்னாடியே சுத்துறேன். இதுக்கு ஒரு விடையே இல்லையா? வந்து போகிற கஸ்டமர்ஸ் எல்லாரையும் புரிஞ்சுக்கிற, என் மனசை மட்டும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. இந்த பீஸாவுக்கு இப்படி ஒரு பீஸா? எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை மீரா. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். பாக்ஸிங்கில் சாம்பியன் ஆகுங்கிறது தான் என்னுடைய லட்சியமே. உன் வாழ்க்கையில் தான் என்னால் கூட வர முடியல. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் என் கூட ஒரு கப் காஃபியாவது குடிச்சிட்டு போயேன். அப்பையும் என்ன உனக்கு பிடிக்கலைன்னா நான் உன் லைஃப்பில் குறுக்க வரவே மாட்டேன். சரி வரும் மீரா. தேங்க்யூ ஜாக், தேங்க்யூ ஸோ மச். சாரி,
தேங்க்யூ தேங்க்யூ. டே பிட்சா, முதல்ல அது பொண்ணா போங்கான்னு பாடுறா. என்னடா சொல்ற? பார்த்துடா, இப்போலாம் பொண்ணுங்க ஃபிட்டான பசங்களோட ஆர்கன்ஸை எடுத்து ரிச்சான பீப்புளுக்கு வித்துடுறாங்க. பொறாம உள்ள ஏதோ தீஞ்ச மாதிரி இருக்கு, போய் பார்ப்போம். ஓகே மீரா, நான் கிளம்புறேன். ஐ ஹேட் அ நைஸ் டைம். ஜாக், மழை வர மாதிரி இருக்கு. நீ வேணா மழை விட்டதுக்கு அப்புறம் போயேன். இல்லை மீரா, எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் அர்ஜென்ட்டாக போகணும். நான் கிளம்புறேன். ஓகே, பாய். ஹே ஜாக், நீ நினைஞ்சா நான் கரைஞ்சிருவேன்டா. வெல்கம் மை டியர். வாவ், பியூட்டிஃபுல் பிளேஸ். Hey Jack, just wait. 2 minutes, huh? Okay, Mira, I'll wait. No problem. Wow, interesting. Painting, huh? இல்ல போலியா? Huh? Huh? What? Shit. டேய், நீ சொன்னது உண்மைதான்டா. போன வாரம் காணாம போன பாக்ஸரோட ஹெட்டிங் இருக்குடா. இனி எப்படியாச்சும் காப்பாத்துடா, ப்ளீஸ்டா. ஹலோ ஹலோ. சே, What happened, Jack? என்னாச்சு? ஏன் நர்வஸாக இருக்க? ஒன்றும் இல்லை மீரா. ஒரு அர்ஜென்ட் கால், நான் போய் ஆகணும். ஏன் இந்த அவசரம்? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாமே. நோ மீரா, நெக்ஸ்ட் டைம் டெஃபினட்டாக வரேன். ஓகே? என்னாச்சு? ஏன் இவ்வளோ அவசரமாக போகிறா? சம்திங் ராங். Oh shit. Case number 407 escape ஆயிட்டு இருக்கான். Catch him immediately.
ஆறு மாசமா அவன் பின்னாடி சுத்தினதுக்கு உன் கிட்னியை கொடுத்துட்டு போடா, வேற எதுவும் எனக்கு வேணாம். கிட்னி தானே, இதை வாங்கி. உண்மையிலே நான் உன்னை ரொம்ப விரும்பினேன்டா. என்னை விட்டுட்டு போறியே, நீ என் கூட வா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ Timila. I love you. I love you. I love you, Jack. I love you. I love you. I love you. I love you, Jack. I love you. இது என்ன அடுத்ததா? டேய் பீட்சா, டேய் லவ் பண்ணுங்கடா. முதல்ல அது பொண்ணா போங்கான்னு பார்க்கணும், அதானடா. அதே தான். I love you so much, Ricky. என் கண்ணு வேணும்னு கேட்டியாமே. கண்ணில்ல டார்லிங், உன் ஹார்ட். என் இதயம் இதுவரை துடித்ததில்லை, இப்போ துடிக்கிறதே. என்ன துடிக்குதா? எவ்வளவு இதயபூர்வமா பேசுறோம், கொஞ்சம் கூட புரிஞ்சிட மாட்டேங்கிறானே. நீ எதுக்கு என்ன தேடி வரன்னு எல்லாருக்கும் தெரியும். மொத்த டிஜிட்டல் வேர்ல்டையும் உன் கண்ட்ரோலில் கொண்டு வரணுங்கிறதுக்காக தானே என்ன தேடி என் கண்ணை தேடி வர்ற. நோ நோ ரிக்கி. என்ன மீனா, தலை சுத்துதா? இப்ப சுத்தும் பாரு. நான் உன்னை எவ்வளவு உண்மையா லவ் பண்றேன்னு இன்னும் உனக்கு புரியல. பாரு, இப்ப நல்லா பாரு. Get down! Mina, stop! Oh, Ricky, what are you doing? Are you mad? No, Ricky, please, please, அதை மட்டும் செய்யாத. நீ என்ன சொன்னாலும் நான் செய்றேன். என்ன வேணா செய்வியா? அப்படின்னா லவ் பண்றேன்னு சொல்றியே, அந்த லவ் பண்ற ஹார்ட்ட கொடு. My love is true, Ricky. No! சார்,
இப்பெல்லாம் சில மனுஷங்களை விட மிஷின்ஸ் உண்மையாக லவ் பண்ணுது சார். நோ நோ மீரா. ஹாய் பிரியா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? சாரிப்பா, கொஞ்சம் லேட்டாச்சு. பரவாயில்ல கார்த்திக். ஹேய், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? வீட்டில் எதுவும் பிரச்சனையா? பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறேன் கார்த்தி. யார் என்ன சொன்னா? என்கிட்ட சொல்லு, எதுவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு என் விஷயத்துல யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாது கார்த்தி. அப்படி என்ன உன் பிரச்சனை? அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அது சொன்னா உன் மனசு தாங்குமானோ எனக்கு தெரியலடா. ஹேய், என்ன ஆச்சு? என்ன விஷயம்? நம்ம லைஃபோட முக்கியமான விஷயம். என்கிட்ட சொல்றதுல என்ன தயக்கம்? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அது அதான் வந்துட்டியே, சொல்லு. எங்க வீட்ல என்கிட்ட சொல்லாமலே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்கடா. என்னது, கல்யாணமா? என்ன சொல்ற? ஆமா கார்த்திக், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இதுல உனக்கு சம்மதமா? என்ன முடிவு பண்றதுனே தெரியல கார்த்திக். அதான் உன்னை பார்க்க வந்தேன். பிரியா, உன் சுச்சுவேஷன் எனக்கு புரியுது. பட் என்னோட ஃபீலிங்ஸை நீ புரிஞ்சுக்கணும். என் லைஃப்ல கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது உன்னோட மட்டும்தான். அதுல நான் தெளிவா இருக்கேன். ஆமா கார்த்திக், எனக்கு எங்க அப்பா அம்மாவும் முக்கியம், நீயும் முக்கியம். ரெண்டு கண்ணுல எது முக்கியம்னு நான் எப்படிடா சொல்ல முடியும்? ப்ளீஸ், நீ என்னை மறந்துடு. புரியுது பிரியா, ஆனா நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. 5 வருஷமா நம்ம லவ் பண்ணத 5 நிமிஷத்துல பிடிக்காத சட்டையை கழட்டி போடுற மாதிரி என்னை மறந்துடுன்னு சொல்லி வார்த்தையை கொட்டினியே பிரியா. உனக்கு நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் எங்க மீட் பண்ணோன்னு ஞாபகம் இருக்கா? அதை எப்படிடா என்னால மறக்க முடியும்? அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நான் இந்த உலகத்தை விட்டே போக போறேன். பிரியா, அந்த வார்த்தை மட்டும் சொல்லாத பிரியா. நீ இல்லாம நீயும் அப்படி ஏதாவது சொல்லிடாத கார்த்திக். ஏன்னா நம்ம காதலுக்காக நீயாவது சந்தோஷமா வாழணும் கார்த்திக். நீ இல்லாத உலகத்துல என்னால மட்டும் எப்படி வாழ முடியும்? நீ இல்லாம உன்னை பிரிஞ்சு என்னால வாழ முடியாது. நான் போறேன். என் முடிவை நானே தேடிக்கிறேன். பிரியா, அவசரப்படாத. எப்ப நீ இந்த முடிவு எடுத்தியோ எனக்கு என்ன? உனக்கு முன்னாடி நான் போய் குதிக்கிறேன். கார்த்திக், கார்த்திக். ஆ! அப்பாடா, ஜோலி முடிஞ்சிச்சு. இவனை கலட்டி விடுறதுக்குள்ள என்ன பாடுபட வேண்டியது இருக்கு. சரி, இனிமே நம்ம வாழ்க்கை ரவி கூட தான். ஏன் ரவிய பார்க்க போறேன், ஏன் லிஸ்ட்ல சேர்க்க Hey, பிரியா போறேன். டார்லிங், நீ இன்னுமா குதிக்கல? உனக்காக எவ்வளவு நேரம் நான் கீழே வெயிட் பண்றது? லெட்ஸ் கோ. கடவுளே,
பிரியா போன காரியம் என்னாச்சு? அதை ஏன்டி கேக்குற? என்னடி சொல்ற? என்ன மறந்துடு மட்டும் தாண்டி சொன்ன. கீழே முடிச்சுட்டா. நீ வேற ஏதாவது சொன்னியா? இல்லடி, என் மேல எந்த தப்பும் இல்லடி. அவனே விழுந்துட்டான். ஏதோ தப்பு நடக்கிற மாதிரியே இருக்குடி. சீக்கிரம் வரியா? வரேன்டி. ஐயோ ரத்தம். அம்மா. யாரு? ஐயோ, என்ன விட்டுரு விட்டுரு விட்டுரு. உனக்கு என்னடா வேணும்? ஏன்டா நம்ம டார்ச்சர் பண்ற? நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நான் இந்த உலகத்தை விட்டே போக போறேன். ஏன் பிரியா குதிக்கல? நம்ம காதலுக்காக நான் மட்டுமாவது உயிரோட வாழணும்னு நினைச்சேன். இது தப்பா? என்ன அனுவனமா சித்திரவதை பண்றதுக்கு ஒரேடியா என்ன கொண்டு
பொண்ணு நிக்குது, பார்க்கறது ஹீரோயின் மாதிரியே இருக்கு. லிஃப்ட் கொடுத்து பார்ப்போம். ஏமா பேய் வாக்கிங் போறதுல இங்க என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? சரி வாமா, வந்து வண்டியில ஏறு. சரி எங்கம்மா போனோம்? இங்கே பக்கத்தில் தான் சார். நீங்கள் போங்க சார், நான் அப்படியே இறங்கிக்கிறேன். ஏமா இந்த நடுக்காட்டுல ராத்திரி நேரத்துல இங்க என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லை சார், 6 மாதத்துக்கு முன்னாடி நானும் என் ஹஸ்பண்டும் பைக்கில் போகும்போது ஒரு காரன் குறுக்க வந்துட்டா. அடடா, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, 6 மாசமா நானும் என் ஹஸ்பண்டும் தேடி திரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்னது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை தேடிக்கிட்டு இருக்கோம். சரி, அவனை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவனோட கார் நம்பர் எனக்கு ஞாபகம் இருக்கு. எங்க சொல்லுங்க. ரெட் கார் TN 125. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அவனை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவனை எப்படி என்னால மறக்க முடியும்? உன்னை எப்படி மறக்க முடியும்? அட பாவிகளா, இவ்வளோ நேரமா ஒரு பேய் கூட வாடா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தோம். ஐயோ, துரத்துறாளே, பின்னாடியே துரத்துறாளே. ஜோசியக்காரன் அப்பவே சொன்னானே கிழக்கு பக்கம் போனா எல்லாம் முடியும்னு. எங்கதான் முடியும் போல் இருக்கு. அப்பாடா, இப்போதைக்கு இந்த பங்களால போய் ஏதாவது ஹெல்ப் கிடைக்குதான்னு பார்ப்போம். சார், என்னை காப்பாத்துங்க சார். ஒரு பேய் என்னை துரத்திட்டு வருது சார், காப்பாத்துங்க சார். ஏய்யா, அந்த காட்டேரியோட புருஷனே நான் தான்டா. இங்கே போயா? வந்துருச்சு காட்டேரி, ஃபேஷன் ஷோக்கு போன மாதிரி. அவன் இன்னுமா சாகல? நீ பேசுற பேச்சுக்கு அவன் நேரம் போய் சேர்ந்திருக்க வேணாம். பைக்ல இருந்ததும் சதக்குன்னு சங்கிலியா அடிச்சு சோழி முடிக்கிறத விட்டுவிட்டு உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கியா? விட்டா டூயட்டே பாடிருப்ப போல. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க டூயட் பாடிக்கிட்டே போய் புளி மரத்துல போய் விட்டீங்களே, அந்த மாதிரியா? சரி விடு, முதல்ல அவனை கவனிப்போம். ஐயோ, காட்டேரிக்கிட்டே இருந்து தப்பிச்சு இப்ப டிராகுலா கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே. என்னடி பண்ணிட்டு இருக்க? அவன் போய் 6 மாசம் ஆச்சு. போய் கிச்சன்ல பபா சூப் இருந்தா போய் போ. வேற நம்மள நைட்டு வாட்ச்மேன் வேலை பார்க்க விடுறான. வர்ற கடுப்புக்கு
எங்க ஓடுற? வா. என்னை விட்டுடு. என்னை விட்டுடு. என்னை விட்டுடு. விட்டுடு. அட பாவி, கீழே இறக்கி விடு தானடா சொன்னேன். பெரிய உசேன் போல்ட்டு ஓட்டத்திலே தான் இருப்பாரு. டேய், எங்கடா போற? என்னடா அவசரம்? பின்ன உங்ககிட்ட இருந்து எப்படி நான் தப்பிக்கிறது? ஏண்டா, ஒரு லாஜிக் வேணாமாடா? விழுந்த ஹைட்டுக்கு உன் ஆவியே எமலோகத்துக்கு ஆந்து வேல இருக்கும். கொஞ்சம் அக்கடை சூடு. சொன்னமுத்தா போச்சா? வாவ், இந்த இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அப்படின்னா நீங்க இங்க வந்திருக்கீங்களா? இல்ல இல்ல, இந்த பிளேஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சின்ன வயசுல என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். அப்படின்னா இது இடத்த பத்தி ஏற்கனவே உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. உனக்கு தான் நேற்று நடந்ததே ஞாபகம் இருக்காது, சின்ன பிள்ளையில நடந்ததா ஞாபகம் இருக்க போகுது. இங்க 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கிற குறிஞ்சி பூ இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ என்னால் பார்க்க முடியல, மிஸ் பண்ணிட்டேன். இப்போயாவது அந்த பிளேஸை போய் பார்க்கணும் ஆசையாக இருக்கு. சரி சரி, வா போய் பார்ப்போம். இந்த நாளுக்காக தான் நான் இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த பூவை ஃபோட்டோ எடுக்கிறேன், இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறேன், ஒரே நாளில் ஓஹோன்னு வந்துடுறேன். எப்படி? ஆர்வ கோளாறுல ஏதோ உணராம சும்மா வா. வா, இல்லைங்க இல்லைங்க, இந்த பிளேஸ் தான், இந்த பிளேஸ் தான், இதான் இதான் இதேதான். இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு போட்டிருக்கு. இந்த இடம் மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. பூவுள்ள இடம் சும்மா நார்மலா இருக்குன்னு பார்த்தா இவ்வளோ பயங்கரமா இருக்கு. புஷ்பாண்ணா லவர் நினைச்சியா? பயர்டா. சரி, இங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் யாராவது வராங்களான்னு மட்டும் நீ பார்க்குறியா? போற ஆர்வத்துல சிங்கம் புலிக்கு இறையிடாத. Amazing! Wow! What a beautiful flower! இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு உண்மையிலே ஒரு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. யாருமே பார்க்காத பூவுன்னு சொன்னா யாருமே கேட்காத சவுண்ட் கேக்குது. மோனி, மோனி, என்ன மோனியை கூப்பிட்டா மோகினி வருது? எங்க போன இவ? இவ்வளவு நேரம் ஆச்சு. ஓ, இங்க இருக்கியா மோனி? மோனி, ஏய் மோனி, என்னாச்சு உனக்கு? என்னாச்சு?
ஆ ஆ, முனி முனி ஐயோ மோனி என்னடா ஆச்சு உனக்கு? எழுந்திரி மோனி எழுந்திரு. என்ன சத்தம்? வித்தியாசமான கிரீச்சரா இருக்கு. இதுதான் மூணி ஏதோ பண்ணிடுச்சோ? எங்க போச்சுன்னு தெரியலையே. என்ன விடு, என்ன விடு. Somebody help me. Somebody help me. Mori. என்ன விடு, என்ன விடு. இப்போ உனக்கு முடிவு கட்டுறேன். வாடா, உனக்கு கொண்டுட்டு தாண்டா இங்கிருந்து போறேன். வா வா. எந்திரி வா. சாவ மாட்ட, செத்து தொலைடா. மோனி மோனி, அது கொண்டுட்ட மோனி. மோனி வா மோனி, இங்கேருந்து கிளம்பிடலாம். மோனி மோனி. இவ்வளவா? ஓ நோ. Ah!